வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் காயத்ரி. இன்று நாம் திரும்ப வந்த பழைய காதல் என்ற கதையை பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போவோம். சென்னை ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அங்கதான் நம்ம கதாநாயகி சந்தியா இருக்கா. அவளுக்கு வயசு 28. பார்க்க ரொம்ப அழகா அமைதியா இருப்பா. அவ கூட அவ புருஷன் கார்த்திக்கும் இருக்காரு. கார்த்திக் ஒரு பெரிய ஐடி கம்பெனில மேனேஜர். நல்ல சம்பளம், கை நிறைய காசு எல்லாம் இருக்கு. ஆனா சந்தியாவுக்கு தேவையான ஒரு விஷயம் அவகிட்ட இல்ல. அது நேரம்தான். தினமும் காலையில 8 மணிக்கு பரபரப்பா கிளம்பி போற கார்த்திக் ராத்திரி 10 மணிக்கு மேல தான் வருவாரு. வர்றப்பவே டயர்டா இருப்பாரு. சந்தியா சாப்பாடு வை, தூக்கம் வருது. இதை தவிர பெருசா எதுவும் பேச மாட்டாரு. சந்தியாவுக்கு இது நரகமா இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல. அந்த வீட்டுக்குள்ள அவளோட உலகம் சுருங்கிடுச்சு. டிவியும் செல்போனும் தான் அவளுக்கு துணை. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. கார்த்திக், இன்னைக்கு ஈவினிங் சினிமா போலாமான்னு சந்தியா ஆசையா கேட்டா. கார்த்திக் லேப்டாப்பை பார்த்துட்டே, சாரி சந்தியா, இன்னைக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, நீ வேணா ஆன்லைன்ல பார்த்துக்கோயேன்னு சொல்லிட்டாரு. சந்தியாவுக்கு கண்கள் கலங்கிருச்சு. இதுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி அனாதையா இருக்கவான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மனச மாத்த பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் கிளம்பினா. சூப்பர் மார்க்கெட்ல பெருசா கூட்டம் இல்ல. சோகமா ஒவ்வொரு ரேக்கா பார்த்துட்டு வரும்போது தூரத்துல ஒரு பிளாக் ஷர்ட் போட்ட நபர் அவளையே பார்த்துட்டு இருந்தா. சந்தியா நிமிர்ந்து பார்த்தா, ஒரு நிமிஷம் அவளுக்கு இதயமே நின்னுடுச்சு. அது வினோத் தான். அவளோட காலேஜ் லவர். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி காரணமா வீட்ல சம்மதிக்கலன்னு பிரிஞ்சவங்க. வினோத் மெதுவா நடந்து வந்தா. சந்தியா இது. அவனோட குரல்ல அதே பழைய காதல், அதே ஈர்ப்பு குறையாம இருந்துச்சு. வினோத், நீங்கன்னு சந்தியா வார்த்தை வராம திணறினா. எப்படி இருக்க சந்தியா, கல்யாணம் ஆகிடுச்சா? வினோத் அவள் கழுத்துல இருந்த தாலியை பார்த்து கொண்டே கேட்டான். ஆகிடுச்சு. நீ எப்ப இருக்க, உனக்கு கல்யாணம்னு சந்தியா தயங்கி தயங்கி கேட்டா. வினோத் ஒரு மெல்லிய சிரிப்போடல. சந்தியா, இன்னும் உன்ன நினைச்சிட்டே அப்படியே இருக்கேன். வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொன்னான். அந்த வார்த்தை சந்தியா இதயத்த ஊசி மாதிரி குத்துச்சு. 2 பேரும் பக்கத்துல இருக்கிற காபி ஷாப்புக்கு போனாங்க. கார்த்திக் கிட்ட இல்லாத அந்த கேரிங் வினோத் கிட்ட இருந்துச்சு. சந்தியா, காபி சூடா இருக்கு, பார்த்து குடின்னு அவன் சொன்ன விதம் சந்தியாவை பழைய நாட்களுக்கு கொண்டு போச்சு. வினோத் அவ கண்ணையே உத்து பார்த்துட்டு இருந்தான். உன் கண்ணுல ஏதோ சோகம் தெரியுது சந்தியா. நீ ஹேப்பியா இல்லையான்னு கரெக்டா கேட்டான். கணவன் கவனிக்காத சோகத்தை முன்னால் காதலன் கண்டுபிடிச்சிட்டான். சந்தியா உடைஞ்சு போனா. கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. கார்த்திக் நல்லவர் தான் வினோத், ஆனா எனக்கா நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. நான் அந்த வீட்ல ஒரு பர்னிச்சர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அழுதா. வினோத் அவ கையை மெதுவா தொட்டான். அந்த ஸ்பரிசம் அவளுக்கு ஆறுதலா இருந்துச்சு. கவலைப்படாத சந்தியா, நான் இருக்கேன். உனக்கு எப்ப என்ன தோணினாலும் என்கிட்ட பேசலாம்னு சொல்லி நம்பர் கொடுத்தான். அன்னைக்கு ராத்திரி சந்தியாவுக்கு தூக்கமே வரல. பக்கத்துல கார்த்திக் விட்டு தூங்கிட்டு இருந்தாரு. சந்தியா போனை எடுத்தா. வினோத் கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. தூங்கிட்டியா? இன்னைக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த சின்ன மெசேஜ் அவளுக்கு ஒரு போதை கொடுத்தது. இல்ல, தூக்கம் வரலன்னு ரிப்ளை பண்ணா. அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது கதை. தினமும் வாட்ஸ்அப் சேட், கார்த்திக் இல்லாத நேரத்துல சீக்ரெட் கால்ஸ். சந்தியா மனசு லேசா மாறிச்சு. காலை எழும்போதே போனதான் தேடுவா. வினோத்தோட குட் மார்னிங், சாப்பிட்டியா, இன்னைக்கு சாரி சூப்பர் மெசேஜ் பார்த்தாதான் அவளுக்கு நாளே விடியும். கார்த்திக் எப்பவும் போல பிஸியா இருந்தார். சந்தியாவுக்கு இப்ப அவளோட பிஸி லைஃப் பத்தி கவலை இல்ல. அவளுக்குன்னு ஒரு உலகம் கிடைச்சிருச்சு. அவ முகம் இப்பெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் கார்த்திக் ஆபீஸ் டூர் கிளம்பினாரு. சந்தியா, நான் ஊருக்கு போறேன், 2 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சந்தியாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஜாலி. உடனே வினோத்துக்கு கால் பண்ணா. கார்த்திக் ஊருக்கு போயிட்டாருன்னு சொன்னா. வினோத் மறுமுனையில, சூப்பர் சந்தியா, நீ வீட்டுக்கு வரியேன், நாம ஃப்ரீயா பேசலாம். யாரும் இல்லைன்னு கூப்பிட்டான். முதல்ல தயங்கினாலும் தனிமை அவளை வாட்டி எடுத்துச்சு. வினோத் மேல இருந்த ஆர்வம் அவளை தடுக்க முடியல. ஒரு ஆட்டோ பிடிச்சு வினோத் வீட்டுக்கு கிளம்பினா. மாலை நேரம், லேசான மழைத்துறல். வினோத் வீடு ஒரு தனி பங்களா. உள்ள நுழைஞ்சதும் ஒரு கிதமான ரோஸ் வாசனை. லைட்ஸ் எல்லாம் டிம்மா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. மூட் செட் பண்ணியிருந்தா வினோ. சந்தியாவை பார்த்ததும் வினோத் முகம் பிரகாசமாச்சு. வந்ததுக்கு தேங்க்ஸ் சந்தியா, உன் காலடி என் வீட்ல பட்டதே எனக்கு சந்தோஷம்னு கவிதை மாதிரி பேசினா. 2 பேரும் சோபால உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. வினோத் ஜூஸ் கொண்டு வந்தா. குடுக்கும்போது அவன் விரல் அவ கை மேல பட்டுச்சு. சந்தியா சிலிர்த்து போனா. பேசிட்டே இருக்கும்போது வினோத் மெதுவா அவள் பக்கத்துல நகர்ந்து வந்தா. இடைவெளி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சந்தியா, நம்ம ஏன் பிரிஞ்சோம்? எனக்கு இன்னும் உன்ன அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே அவள் முகத்தை திருப்பினா. சந்தியா அவன் கண்களை பார்த்தா. அதுல தெரிஞ்ச காதலும் காமமும் அவளை குழப்பத்துல ஆழ்த்திச்சு. வினோத், ப்ளீஸ் வேண்டாம்னு மெனகின குரல்ல சொன்னான். ஆனா விலக முடியல. அவளுக்கு அது தேவைப்பட்டது. வினோத் மெதுவா அவள் கூந்தலை ஒதுக்கி விட்டான். அவன் மூச்சுக்காத்து அவள் கழுத்துல பட்டுச்சு. சந்தியா கண்களை மூடினா. அவன் மனசுக்குள்ள ஒரு போராட்டம். இது தப்புன்னு தெரிஞ்சும் உடல் ஒத்துழைக்கல. அவன் முகம் அவள் முகத்துக்கு ரொம்ப க்ளோஸா வந்துச்சு. வினோத்தோட கைகள் அவள் இடுப்பை சுற்றி வளைத்தது. சந்தியா அவன் தோள்ல சாய்ந்தாள். வெளியே மழை சத்தம் அதிகமாச்சு. அந்த ஜில்லென்ற காத்தும் உள்ள இருந்த வெப்பமும் 2 பேரையும் ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போச்சு. வினோத் அவள் கழுத்தில் மென்மையா முத்தமிட்டான். சந்தியா ஒரு நிமிஷம் உலகத்தையே மறந்தா. கார்த்திக், சமூகம், தாலி, சென்டிமெண்ட் எல்லாம் மறந்து அவ வெறும் பெண்ணாக மாறினா. வினோத்தோட அணைப்புல இருந்த அந்த பாதுகாப்பு அவளுக்கு சொர்க்கமா இருந்துச்சு.
வினோத் அவளை இன்னும் இறுக்கி அணைச்சுக்கிட்டான். அவங்களோட உடல்கள் ஒட்டினது. சந்தியாவின் கைகள் வினோத்தின் தலைமுடியை கோதின. அங்க வார்த்தைகள் இல்ல, மூச்சுக்காத்து சத்தம் மட்டும்தான். சந்தியா என்னை விட்டு போகாத, அவன் இப்படியே இருந்துடலான்னு வினோத் முணுமுணுத்தா. அவன் குரல் போதையில் இருந்தது போல இருந்தது. அவன் உதடுகள் அவள் உதடுகளை தேடி வந்தது கிட்டத்தட்ட முத்தமின் தூரம். சந்தியாவின் மனசு ஒரு பக்கம் வேண்டாம்னு கத்துச்சு, இன்னொரு பக்கம் ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல அவளோட ஹேண்ட்பேக்ல இருந்த போன் வைப்ரேட் ஆச்சு. ஒரு தடவை இல்ல, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சத்தம் சந்தியாவை திடுக்கிட வச்சது. அவசரமா விலகி போனே பார்த்தா ஸ்கிரீன்ல ஹப்பி காலிங்னு கார்த்திக் போட்டோவோட வந்துச்சு. அந்த போட்டோவை பார்த்த உடனே சந்தியாவுக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்துச்சு. வினோத் அவளை விடாம பிடிச்சிருந்தா எடுக்காத சந்தியா, கட் பண்ணு, அவனை விடு, நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னான். ஆனா அந்த போன் ரிங்டோன் சந்தியாவை கனவுல இருந்து எழுப்புன மாதிரி இருந்துச்சு. சுவற்றில் இருந்த கண்ணாடியில அவங்க 2 பேர் நிலைய பார்த்தா. தலை கலைஞ்சு உடை கலைஞ்சு நிக்கிற தன்னோட கோலத்தை பார்த்து அவளுக்கே அருவருப்பா இருந்துச்சு. திடீர்னு ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வினோத் கிட்ட இருந்து விலகினா சந்தியா. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது தப்பு, இது ரொம்ப தப்புன்னு பதறினா. கார்த்திக் என்ன நம்புறாரு, நேரம் ஒதுக்கலனாலும் என்னை நம்பி டூர் போயிருக்காரு. அந்த நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பல. ஒரு நிமிஷ சுகத்துக்காக என் வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன். வினோத் கோபப்பட்டு அவன் தான் உன்னை கவனிக்கலையே, அப்புறம் எது கேட்டான். ஆனா சந்தியா எதையும் மன்னிச்சிடு வினோத், பழைய காதல் இனிமையானதுதான், ஆனா அது இப்ப எனக்கு சொந்தம் இல்ல. வேகமா தன் பேக்கை எடுத்துக்கிட்டு தலையை சரி பண்ணிட்டு வாசலை நோக்கி ஓடினா. வினோத் பின்னாலேயே கூப்பிட்டான். ஆனா அவன் நிக்கல. மழையில நனைஞ்சுக்கிட்டே பைக்கிலேறி வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்த சந்தியா பாத்ரூம்ல போய் ஷவல்ல நின்னு அழுதா. தன்னோட பாவத்தை கழுவுற மாதிரி மணிக்கணக்கா குளிச்சா. கண்ணாடியை பார்த்து தனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டா. அடுத்த நாள் கார்த்திக் டூர் முடிஞ்சு வந்தாரு. சந்தியாவை பார்த்ததும், என்ன சந்தியா, கண்ணெல்லாம் வீங்கிருக்கு, உடம்பு சரியில்லையான்னு பதறி கேட்டாரு. அந்த அக்கறையை பார்த்ததும் சந்தியாவுக்கு அழுகை பொத்துக்கிட்டு வந்துச்சு. ஓடி போய் கார்த்திக்கிற்கு கட்டி பிடிச்சுக்கிட்டா. என்னை விட்டு போகாதீங்க, என் கூடவே இருங்க குழந்தையா அழுதா. கார்த்திக் ஷாக் ஆயிட்டாரு. என்ன சந்தியா, நான் எங்க போறேன் இருக்கேன், சாரி, இனிமே நான் உன்னை தனியா விட மாட்டேன்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி சந்தியா வினோத் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டா. அவளோட மனசுல இருந்து அந்த சலனத்தை முழுசா அழிச்சிட்டா. பழைய நினைவுகளை குப்பையில போடுற மாதிரி மனசுல இருந்து தூக்கி போட்டா. வினோத் வேற நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணா. ஆனா சந்தியா சிம் கார்டையே மாத்திட்டா. தனக்கு ஒரு பாடம் கத்துக்கிட்டதா நினைச்சுக்கிட்டா. நாட்கள் போச்சு. கார்த்திக் கிட்டையும் மாற்றம் தெரிஞ்சது. சீக்கிரம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. சந்தியாவை கூட்டிட்டு அவுட்டிங் போனாரு. வாழ்க்கை மறுபடியும் கலர்ஃபுல்லா மாறுச்சு. சந்தியாவுக்கு புரிஞ்சது, காதல் கடந்து போற மேகம் மாதிரி. ஆனா கல்யாணம் நம்மள தாங்குற பூமி மாதிரி. மேகத்தை பார்த்து ரசிக்கலாம், ஆனா பூமியை விட்டுட்டு மேகத்துல வாழ முடியாது. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மால்ல வினோத்தை எதேச்சையா பார்த்தா. அவன் கூட வேற ஒரு பொண்ணு இருந்தா. அவளையும் அதே மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. சந்தியாவுக்கு இப்பதான் புரிஞ்சது, வினோத்துக்கு தேவை காதல் இல்ல, அவனோட தனிமைக்கு ஒரு துணைதான். தான் தப்பிச்சோம் நினைச்சு நிம்மதியா மூச்சு விட்டா. தன் கணவர் கார்த்திக் கை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி சந்தோஷமா நடந்தா. நண்பர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பலவீனமான நிமிஷம் வரும். அந்த நிமிஷத்தை கடந்து வரவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சலனங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிற உறவை அழகாக்கிக்கோங்க. இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்க